அல்லேலூயா. முதலாவது இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். நம்முடைய ஆவிக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது அப்படின்னு வரும் பொழுது, நம்முடைய ஆவியை தேவன் நடத்துகிறார் அப்படின்னு வந்தா, முதலாவது உங்களுக்கு தேவைப்படுகிறது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது என்கிறத தெரிந்து கொள்வீங்க அப்படின்னா நிச்சயமாகவே எல்லா காரியத்திலுமே ஒரு தெளிவு கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதலில் அல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் ரத்தம் முதலாவது நம்மை சுத்திகரிக்கிறது. எப்படி சுத்திகரிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு நம்முடைய பாவங்களை முதலாவது அவருடைய இரத்தத்தின் மூலியமாக மாத்திரமே மன்னிக்க முடியும். Why is the blood of Jesus very important in our life? Because without the blood of Jesus Christ there is no forgiveness for our sins. நம்முடைய பாவத்திற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. I cannot stress on the importance of the blood of Jesus Christ more than this, because ஏன் அப்படின்னா இயேசுவின் ரத்தம் இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து பாவம் விலகாது. அல்லேலூயா. பழக்கங்களை குறித்து நான் சொல்லல, ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற பாவம் விலகாது. Praise God. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை முதலாவது சரி செய்கிறது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா டேமேஜையும் ஆண்டவர் மாற்றுகிறார். Through his blood he is washing us. அவருடைய இரத்தத்தின் மூலியமாக நம்மை கழுவி ஆண்டவர் மாற்றுகிறார், சுத்திகரிக்கிறார். தேவன் அப்படி சுத்திகரிக்கிறது மூலியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் செய்கிறார். that is called as atonement. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வருதே, பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறதே, இது நியாயப்பிரமாணம், இது விதிமுறை, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வரும் பொழுது அந்த இடத்துல நாம் செய்த பாவத்தினுடைய இடத்துல ஒருவர் அவருடைய ரத்தத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை கொடுக்கிறார். அந்த ரத்தத்தின் மூலியமாக ஏற்கனவே எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் அழிக்கிறார். பாவத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். Praise God. பாவத்தை மாற்றும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தை நிமித்தம் நல்ல பலன் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாம்சம் பாவம் இல்லாம போகும் பொழுது, பாவம் எல்லாமே அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று வரும் பொழுது ஏற்கனவே செய்த பாவங்கள், அதனுடைய நினைவுகள் எல்லாமே காணாம போகுது, மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று வரும் பொழுது அந்த மாம்சத்திற்கு உங்களை பிடித்து இழுக்கும்படிக்கு எந்த கிரிப்புமே இருக்காது. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது கிரிப் இல்லாதபடிக்கு இட் will leave you alone. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அது தனியா விட்டுரும், உங்களுடைய மாம்சம் விட்டுரும். ஒரு கேப் ஒன்று உருவாகுது இயேசுவின் ரத்தத்தின் மூலியமாக. பிகாஸ் through the blood of Jesus Christ. ஆமென். இந்த கேப் இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு நல்ல டைம் கொடுக்கிறார். Praise God. அல்லேலூயா. முதலாவது. ரெண்டாவது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. போதும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், ரெண்டாவது நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உடன்படிக்கையாக இருக்கிறது. நியூ கவனன்ட். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கைனா என்ன?
இந்த உடன்படிக்கை எதற்காக செய்யறாங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் அல்லாம இருக்கிறவர்களுக்கு இந்த உடன்படிக்கைனா என்னன்றது தெரியாம இருக்கும். ஆனா இந்த உடன்படிக்கையில பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாடுல படிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய, நடுவுல நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தமா இருக்கிறது. அதன் மூலியமாக அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகிறது, வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறது என்கிற காரியங்களுக்கு எல்லாமே அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்கும். இந்த உடன்படிக்கை இல்லாம பழைய ஏற்பாடுகளும் சரி இல்லை புதிய ஏற்பாடுகளும் சரி தேவனோடு கூட ஒரு உறவை காத்து கொள்ளுகிறது கூடாத காரியம். இட் இஸ் நாட் பாசிபிள். ஒருவேளை ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லி, இல்லை கர்த்தரோடு கூட என்னுடைய வாழ்க்கை இருக்குங்க கடைசி வரைக்கும்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் இருந்தாலுமே கூட உடன்படிக்கை செய்யலை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் தேவனோடு கூட இருக்க முடியாது. இந்த கண்டினியூட்டி இருக்க. ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். செய்த அந்த உடன்படிக்கை தான் கடைசி வரைக்குமே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆபிரகாமோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்து நின்றது. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் மூலியமாக புது உடன்படிக்கை தேவன் செய்கிறார். நியூ கவர்னன்ட். Without this new covenant and without being a part of this new covenant, your life will be meaningless. உங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்து வாழ்க்கை அப்படின்றது அர்த்தம் இல்லாம மாறிடும். எப்போ? இந்த உடன்படிக்கை இல்லாத நேரத்துல. அல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது என்று வரும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் இயேசுவை நம்புகிறபடினால தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க தேவனுடைய புத்திரர்களாய் மாறுகிறீர்கள். அதற்கு ரொம்ப முக்கியமாக இந்த ரத்தம் உடன்படிக்கை போல செயல்படுகிறபடினால இன்னொரு பக்கத்துல மாம்சம் வந்து இந்த இடத்துல நின்றாலுமே கூட, ஏன் மாம்சத்தின் பின்னாடி பிசாசு நின்று ஏவி நடத்தினாலுமே கூட, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி வந்தாலுமே கூட இப்ப டிஃபெண்ட் பண்ணும்படிக்கு ஒரு உடன்படிக்கை நிக்குது. காப்பாற்றும்படிக்கு, சண்டை போடும்படிக்கு ஒரு உடன்படிக்கை நிக்குது. அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த உடன்படிக்கை இதை காத்து நடத்தும். ஆமென். உங்களை இந்த பாவத்திலிருந்து இது காக்கும், ஒரு பலனை தரும். ஆமென். அதற்காக இந்த உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக செய்யப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. மீட்பு உண்டாயிருக்கிறது. நம்ம காப்பாற்றப்படுகிறோம். நம்ம இந்த உலக இல்ல இந்த பொல்லாத பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம், இழுக்கப்படுகிறோம், சத்ருவின் கிரியையிலிருந்து தப்பு வைக்கப்படுகிறோம். There is a redemption and there is a protection through this blood of Jesus Christ. Hallelujah. ஐயோ, ஒருவேளை இந்த மாம்சம் வந்து என்னை இழுத்துட்டு போயிடுமோ, ஒருவேளை என்ன தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இது பிரித்து கூட்டிட்டு போயிடுமோ, நான் அழிஞ்சு போயிடுவேனோ அப்படின்ற இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், மீட்கப்பட்டு இருக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினாலே. ஆமென். எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், மீட்கிறார். ஆமென். இந்த மீட்பு அப்படின்ற இந்த காரியம், இந்த கிரியை செய்யக்கூடியது இயேசுவின் இரத்தம். இந்த உலகம், இந்த உலகத்தின் பாவ பழக்கங்கள் எல்லாமே எதற்கு நேராக கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? அழிவுக்கு நேராக கொண்டு போகுது, நரகத்திற்கு நேராக கொண்டு போகுது. அந்த மாம்சத்திற்கு தேவைப்படுகிறது கொடுக்கும் பொழுது எல்லாமே அது நல்ல பலனுள்ளதாய் மாறி இங்க நடுவில் இருக்கிற இந்த மனுஷனை எந்த இடத்திற்கு இழுத்துட்டு போகுது? மரணம். அப்படின்னா நரகம், நரகத்திற்கு இழுத்துட்டு போகுது இல்ல. அங்கிருந்து காப்பாற்றப்பட, அங்கிருந்து மீட்கப்பட இயேசுவின் ரத்தம் தேவை. அந்த பாதையிலிருந்து மீட்கப்பட இயேசுவின் ரத்தம் தேவை.
அதற்காக இயேசுவின் ரத்தம் உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. ரிடெம்ஷன், மீட்புக்காக இயேசுவின் ரத்தம் உதவியாக இருக்கிறது. ஆமென். அதே போல யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சகல பாவங்களையுமே நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப இந்த மாம்சத்துல நம்ம இந்த மாம்சத்தை எப்படிங்க மேற்கொள்ளுகிறது, இந்த பாவ கரைகளை எப்படிங்க மேற்கொள்ளுகிறதுன்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லையா? இன்னொரு பக்கத்துல இந்த ஆவி நிற்கிறதே, இந்த ஆவிக்கு ஒரு பலம் தேவை அப்படின்னு சொன்னா இது இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறது. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு இந்த ஆவி சொல்லுகிறதா, இயேசுவின் ரத்தத்தின் மூலியமாக பாவங்கள் எல்லாவற்றுமே கழுவி நீக்கி நம்மை தேவன் சுத்திகரிக்கிறார்னு சொல்லும் பொழுது நாம உடனே இந்த ஆவிக்கு கேட்டு கீழ்ப்படிந்து இயேசுவின் ரத்தத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்திற்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் பாவத்திலிருந்து நம்மை கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துறாருங்க. பரிசுத்தப்படுத்துறாரு, உங்களை சுத்திகரிக்கிறாரு. பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்துறாரு, ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறாரு. இதை பார்க்கல வேற என்னங்க தேவை உங்களுக்கு? நான் சயின்ஸை பேசி இல்லை டெக்னாலஜியை பேசி உங்களுக்கு நூதனமான ஐடியாஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நீங்க பரிசுத்தவான்களை மாற போறீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. நிச்சயமா கிடையாது. எந்த ஒரு மனுஷனாலும் இப்பேற்பட்ட காரியங்களை வைத்து ஐடியாஸை வச்சு பரிசுத்தவானா மாற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய ரத்தத்தின் மூலியமாக பரிசுத்தவானா மாற முடியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பாவத்திலிருந்து எல்லா கஷ்டமான காரியங்கள்ல இருந்து இந்த உலக பிரகாரமான கரையிலிருந்து தேவன் நம்மை சுத்திகரிக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்தமா மாற்ற முடியும். ஆமென். Sanctification. Hallelujah. This sanctification will happen only by the blood of Jesus Christ. Hallelujah. Praise God. Only by the blood of Jesus Christ. Amen. இன்னொரு காரியமும் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த மரணத்திலிருந்து மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் ரத்தம் இருக்கும் பொழுது மரணத்திற்கு நேராக இழுத்துட்டு போகக்கூடிய இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை வச்சு இந்த பாவ பழக்கங்களை நம்மளால ஜெயிக்க முடியும். இயேசுவின் ரத்தத்தை வச்சு உங்களுக்குள்ள நீங்களே அறியாம இருக்கக்கூடிய இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். இந்த மாம்சம் என்ன மேற்கொள்ளுதுங்க, மாம்சம் என்ன மேற்கொள்ளுதுங்க, எண்ணங்கள் என்ன மேற்கொள்ளுதுங்க, ஜெபிக்க முடியாதபடிக்கு இந்த மாம்சம் என்ன தடை பண்ணுதுங்க. பல காரியங்களை கொடுத்து 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 தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து என்னை இழுக்குதுங்க, பாவம் செய்யுன்னு சொல்லி என்னை தூண்டி நடத்துதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, மேற்கொள்ளணும்னு சொன்னா இயேசுவின் ரத்தம் இருந்தால் மாத்திரமே சாத்தியம். எனக்கு நிறைய ஊழியர்களை நான் தெரிந்து வைத்து இருக்கலாம், ஜெபிக்கக்கூடிய நபர்களை தெரிந்து வைத்து இருக்கலாம். அவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எனக்கு உதவியாக இருக்கும், ஆனால் மாற்ற முடியாது. நான் மாறணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. எல்லாருக்குமே, உங்க ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய எதிரிகள்ல மிக மிக பெரிய எதிரி யார் தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது, உங்களுடைய உறவினர்கள் கிடையாது, இல்ல உங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய இன்னொரு நபர் கிடையாது. உங்களுக்குள்ளவே உங்களை அறியாமலே இருக்கக்கூடிய எதிரி நீங்க தான், உங்களுடைய மாம்சம் தான். நிறைய பேர் மாம்சத்திற்கு உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டே இருக்கும் போது கூட மாம்சத்திற்கு சாப்பாடை ஊட்டிட்டு இருப்பாங்க. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா, பொறாமை 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 ஊட்டி ஊட்டி நல்லா ஊட்டி அதை நம்ம வளர்த்துட்டு இருப்போம்.
பெருமை. பாத்தியா நான் அப்படி இருக்கிறேன், பாத்தியா நான் நல்லா இருக்கிறேன், பாத்தியா குடும்பம், பாத்தியா பெருமை. அதற்கு நம்ம ஊட்டிகிட்டே இருப்போம். ஏன் சபையில் இருக்கக்கூடிய நிறைய ஊழியக்காரர்களும் கூட அப்படி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பெருமையை பேசி 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 ஊட்டிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் இப்படியா இருந்தோம், நாங்கள் பெரிய ஆளா இருக்கிறோம், நான் இப்படியா, நீ பேர்பட்ட ஒரு ஊழியக்காரன், அபிஷேகம் பெற்றவன், பெரிய ஆளுன்னு சொல்லி மாம்சத்தை நம்ம பலப்படுத்திட்டே இருக்கிறோம். அப்படி செய்கிறதுனாலே பிரயோஜனம் இல்லை. அப்படி செய்கிறதுனாலே மரணம் மாத்திரமே உண்டு. இவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறேன், போச்சு. அல்லேலூயா. நான் யார் தெரியுமா, போச்சு. நான் பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, முடிஞ்சிடுச்சு. ஒரு பக்கத்துல மாம்சம் இருக்கிறது. நீங்கள் அதை அடையாளம் கண்டு கொண்டாலே போதும். உங்களுடைய எதிரியை முதலாவது அடையாளம் பாருங்க. சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து பார்த்து பொறாமை, கசப்பு, வைராக்கியம் அப்படி திட்டி, இவங்களை இப்படி திட்டி, அவனை பார்க்கல நான் பெரிய ஆளா இருப்பேன், இவனை பார்க்கல நான் பெரிய ஆளா இருப்பேன், இதெல்லாம் தேவையே கிடையாது. யாரு கேட்டா அவங்க கிட்ட? பெரிய ஆளா வளருவேன். எவ்வளவு பெரிய ஆளா உங்களால வளர முடியும்? எவ்வளவு பெரிய ஆளா உங்களால வளர முடியும்? சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய ஆளா மாற முடியும்? நான் நிறைய வாங்கிட்டே இருப்பேன். எவ்வளவு வாங்கி வைப்பீங்க? கட்டிட்டே இருப்பேன். எவ்வளவு கட்டி வைப்பீங்க? அல்லேலூயா. என்ன தெரியுமா உங்களுடைய உத்தேசமா மாறுகிறது? எந்த இடத்துல தப்பு நடக்குது நல்லா கவனிங்க. பக்கத்துல இருக்கிறவனை பார்க்கல நல்லா இருந்த திருப்தி நினைக்கக்கூடியதுதான் பொறாம, போட்டி. அதற்கு நம்ம ஊட்டி ஊட்டி கொடுக்கறதுனாலதான் பெருசா மாம்சம் வளர்ந்து நிக்குது. அது வளர்ந்து நிக்கும் போது என்னால ஜெபிக்க முடியலன்னு சொன்ன யாருடைய தப்பு? உங்க தப்பு தான். எதற்கு சாப்பாடு கொடுக்கணுமோ, எதற்கு நீங்க கேட்டு கீழ்ப்படியணுமோ அதற்கு கீழ்ப்படியாம, எதற்கு கீழ்ப்படிய கூடாது அதற்கு நல்லா வாரி வாரி கொடுத்து அதற்கு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதுனால அது மேற்கொண்டு நிக்குது. ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுது. படுத்து தூங்குன்னு சொல்லுது. நல்லா தூங்கி கொரட்டை அடிச்சு எழுந்து நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னா என்னங்க இது? கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை? அல்லேலூயா. மாம்சம் சொல்லுது கொஞ்ச நேரம் நம்ம வெளியில போயிட்டு வரலாமா, ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரலாமா, நம்ம நண்பர்கள் கூட போயிட்டு வரலாமா, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரலாமா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாமா, கார்ல ஜாலியா ஓட்டிட்டு வரலாமா, பைக்ல நல்லா ரைடிங் போயிட்டு வரலாமா. ஒரு பக்கத்துல எல்லாமே சொல்லிட்டே இருக்கு. எது சொல்லுது உங்களுக்கு? ஆவி சொல்லுதா? ஆவியானவர் சொல்லுகிறாரா? இல்லையே, மாம்சம் தானே சொல்லுது. மாம்சம் தானே சொல்லுது. சினிமா போகலான்னு சொல்லி யார் சொல்றா? மாம்சம் சொல்லுது. சினிமா பாடல்களை கேட்கலான்னு சொல்லி யார் சொல்றா? ஆவியானவரை சொல்லுகிறாரு. மாம்சம் சொல்லுகிறது. இது எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து 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 அப்படின்னா சொன்ன பிரகாரம் வார நாட்கள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு கடைசியில ஒரே ஒரு நாள் மாத்திரமே வந்து ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுகிறதுனால உடனே நம்மளால ஜெபிச்சிட முடியுமா என்ன? உடனே தேவனை பிரியப்படுத்த முடியுமா என்ன? சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் எதை விதைப்பீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. புதுசா ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்க பார்த்த உடனே எனக்கு புதுசா ஒரு காரியம் கிடைச்சிடும், சபைக்கு வந்த உடனே மேஜிக்கெல்லாம் நடந்துடும், ஆண்டவர் திடீரென்று வந்து அவர் தொட்ட உடனே எல்லாமே மாறி போக இல்லை. நீங்க ஒரு நாள் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நீங்க விதைச்சிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் விதைக்கக்கூடிய காரியத்தை நீங்க அறுக்க வேண்டியது இருக்கிறது. அது மாறாது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். Firstly, my brother, my sister, you have to really understand. நீங்க உண்மையில புரிந்து கொள்ளணும். எனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு, மாம்சம் எனக்குள்ள பலனுள்ளதா இருக்கிறது, என்னால ஜெபிக்க முடியல, இது தொடர்ச்சியா இருந்தா என்னுடைய வாழ்க்கை எங்க போகுன்றது கொஞ்சம் கூர்மையா யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய அஜாகிரதைத்தனம், இக்னோரன்ஸ். இப்போ நீங்க இந்த வார்த்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் யோசிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பழைய குருடி கதவை தரணின்னு படுத்து தூங்கிட்டீங்கன்னா ஒரு யூஸுமே கிடையாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது அவருடைய அக்கினி, ஆவியானவருடைய அக்கினி. வேகமா சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து இல்ல மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12.
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை கூட சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள, சபைக்குள்ள நான் பார்க்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. நிறைய சர்ச்சுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அக்கினி இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போனவங்க மாதிரி இருப்பாங்க. சர்ச்சில் என்ன நடக்குது, ஊழியக்காரர் என்ன பேசுகிறார், எந்த வார்த்தை பேசுகிறார், நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாம இருக்கும். லிசன் டு மீ, லிசன், கவனிங்க. அல்லேலூயா, கவனிங்க. நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். சர்ச்சில் இருக்கிறவங்க வேற ஏதோ ஒரு உலகத்துல இருப்பாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? வேற ஏதோ ஒரு உலகத்துல இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு அக்கினி பற்றி எரியுது அப்படின்னு சொன்னா you have to respond to it. நெருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நெருப்புக்கு நிச்சயமாகவே நீங்க ரியாக்ட் பண்ணணும். அல்லேலூயா, பிரதிபலிக்கணும். ஒரு காரியம் நடக்குதா, பிரதிபலிக்கணும். ஆமே. இந்த இடத்துல ஒரு நெருப்பு பத்தி எரியுது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ரிலாக்ஸ்டா உட்காந்து உங்க போனை நோண்டிட்டு, ஊழியக்காரர் ஏதோ சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்க போனை நோண்டிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு, புடவையை பார்த்துட்டு, ஷர்ட் பேண்ட்டை பார்த்துட்டு, வேற ஏதோ யோசிச்சுட்டு, வீட்டில் நம்ம என்ன சமைக்க போறோம், வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ண போறோம், பிள்ளைகளுக்கு என்ன தர போறோம், டிவியில் என்ன ஷோ போட்டிருப்பாங்க, இல்லை அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டில் ஒரு நெருப்பு பத்தி எரியுது அப்படின்னு சொன்னா வீட்டில் நீங்க ரிலாக்ஸ்டா உட்காருவீங்களா? இயேசு சொன்னாரு, ஒரு அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இன்றைக்கே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னார். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து அந்த அக்கினியை போட்டு இருப்பார் அப்படின்னா அது உங்களை சும்மா இருக்க விடுமா? நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு, நான் பார்த்துட்டு போகிறேன்ற மாதிரி உங்களை விடுமா? யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, நான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறேன், ஜலத்துல ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனா இயேசு வராரு, இயேசு கிறிஸ்து அக்கினியில ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினியில ஞானஸ்நானம் கொடுப்பாரு. நீங்கள் அக்கினியில மூழ்கி இருக்கிறீங்க, அக்கினியில ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருப்பீர்களே ஆனால் அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமான கிறிஸ்து வாழ்க்கை இருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை எப்போதுமே பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். ஐயோ, நான் இருக்கக்கூடிய இந்த நிலை ரொம்ப மோசமான நிலையா இருக்கிறதே, வாரத்திற்கு ஒரு நாள் கூட ஆண்டவருக்காக நான் கொடுத்து ஒருத்தனுக்கும் சுவிசேஷம் சொல்லாம யாருமே இயேசுக்குள்ள நடத்தாம நான் இருக்கிறேனே, மிக மோசமான வாழ்க்கையா இருக்கிறதே. கர்த்தருக்காக எழும்பக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஒரு அக்கினி அவர்களுக்குள்ள பற்றி எரிகிறபடினாலே இயேசுக்காக வேலை செய்யும்படிக்கு புறப்பட்டு போறாங்க. ஆனா நிறைய பேர் ஏன் இன்னைக்கு செயல்படக்கூடாதபடிக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அக்கினின்றது பற்றி எரியல, அணைந்து போய் இருக்கிறது. நான் நல்லா இருந்தா போதும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும், தன்னுடைய குடும்பத்திற்காகவே ஓடக்கூடிய சுயநலமான கிறிஸ்துவர்கள் இருக்கிறபடினாலே they don't work for God anymore. சர்ச்சை ஆண்டவருக்காக ஓடல, திருப்தி அடைஞ்சு மாம்சத்தை பலப்படுத்தி கொண்டு ஊழியக்காரர்களும் கூட அதற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறபடினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் உன்னை செழிப்பா வைப்பாரு, கர்த்தர் உனக்கு வீடை கொடுப்பாரு, காரை கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, இப்படியே சொல்லி இதையே கேட்டு போகிறதுனால ஆவி பலப்படல, மாம்சம் பலப்படுது. மாம்சம் பலப்படுகிறபடினாலே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியல, அக்கினியும் இல்லை. There is no fire because Hallelujah. நீங்க யோசிங்க, அக்கினியின் ஞான ஸ்நானம்ன்றது தேவைங்க. செத்த ஆராதனை நமக்கு தேவை கிடையாது. Hallelujah. செத்த ஆராதனை நமக்கு தேவை கிடையாது. ஆராதனை நேரத்துல கண்ணை திறந்து அங்க இங்க பார்க்கக்கூடிய ஆராதனை நமக்கு தேவை கிடையாது. இது எல்லாமே செத்த ஆராதனை. செத்த ஜெபம் நமக்கு தேவை கிடையாது. ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க வேற யாராவது ஏதாவது செத்த ஜெபம், அது நமக்கு தேவை கிடையாது. Something that drives you, something that pushes you.
அக்கினி. அந்த அக்கினி நமக்கு தேவை. மாம்சம் எப்படிங்க மேற்கொள்ளுகிறது? அக்கினில எரிச்சிடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வரைக்கும் பயந்திருந்தவர்கள், அந்த நாள் வரைக்கும் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள், அந்த நாள் வரைக்கும் ஒளிந்து கொண்டு இருந்தவர்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற உடனே, அக்கினி நாவுகளை பெற்ற உடனே, படிப்பு அறிவு இல்லாத பேதுரு எழுந்து நின்று பிரசங்கித்த போது 3000 பேர் அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபயர். ஆமென். அதான் அக்கினி அபிஷேகம். இந்த அக்கினி அபிஷேகம் இறங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவர் உதவி செய்கிறார் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார் இல்ல, ஞானத்தை கொடுத்திருக்கிறார், திறமை கொடுத்திருக்கிறார் இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி வரவே வராது. என்னால செய்ய முடியாது அதெல்லாம் வரவே வராது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஆவியானவர் உங்களை ஏவி நடத்துவார். அவரே உங்களை புஷ் பண்ணுவார். எது சரி எது தப்புன்றது அவரே உங்களுக்கு கற்று நடத்துவார். அவர் சொல்லுவார், பேசு. அது வரைக்கும் பேசாம இருந்தவர் அன்னைக்கு பேசுறார். அவ்வளோ பேர் முன்னாடி அவர் பேசுறாரு. பேசும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை வைத்து தெளிவாக எடுத்து சொல்றார், இவர்தான் மேசியா. How was that possible? அக்கினி நாவு. அந்த வல்லமை வேணும், தேவனுக்காக வாழ வேண்டிய அந்த வல்லமை வேணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவின் அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அக்கினி தேவை. அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் நீங்க குயிக்க எழுதிக்கங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். மோசின் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது ஆண்டவர் எப்படி பேசினார்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசுறாரு? ஒரு செடி இருக்கு, அந்த முட்செடி என்ன நடந்துச்சு? பற்றி எரியுது. ஹல்லேலூயா. பற்றி எரியக்கூடிய இந்த அக்கினி அந்த முட்செடியை எரித்து போட்டதா? இல்ல. வேதம் சொல்லுது செடி அப்படியேதான் இருக்கு, நல்லதா இருக்கு, பச்சையா தான் இருக்கு, ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா அதை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தேவனுடைய அக்கினி. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இந்த தேவனுடைய அக்கினி தான் தேவைப்படுது. This is called as the presence of God. ஆமென். இதுதான் தேவனுடைய பிரசன்னம். நடுவுல உள்ள இருக்கக்கூடிய இந்த செடி எரிந்து போகாதபடிக்கு அதை சுற்றிலுமே ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். தேவனுடைய அக்கினி. Praise God. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னா, இந்த தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னா நம்ம விடாப்படியாய் தொடர்ச்சியாக இதை காத்து கொள்ளணும். தொடர்ந்து ஆண்டவரே உங்க பிரசனை எனக்கு தாங்க, இந்த பிரசனத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பலனை தாங்க, இந்த பிரசனை நடத்தட்டும். The presence of God, let it uphold me, let it guide me, let it take control of my life. என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளட்டும். ஆமென். The presence of God, தேவ பிரசனத்திற்கு ஒப்பு கொடுப்பது. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு மோசேயே பக்கத்துல வரணும்னு சொன்னா, every man made thing, especially what you are wearing in your feet. நீ போட்டுட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய பாதரட்சனை கழட்டிட்டு வா. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த மாம்சத்தை தூக்கிட்டனால வர முடியாதா? மாம்சத்தை இழுத்துட்டு வர முடியாதா? ஐயோ, மாம்சத்திற்கு நிறைய விருப்பங்கள் இருக்கே ஆண்டவரே, இந்த விருப்பமும் என் விருப்பமும் ஒத்து போகுது. யோசிச்சு பாருங்க, அதை கூட்டிட்டு வர முடியாதா? ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லப்பா, நீ நிற்க வேண்டிய இடம் இந்த ஸ்தலம் இருக்கு பத்தி, என்னுடைய பிரசனம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்கு வரணும்னு சொன்னா தேவையில்லாததை நீ விட்டுட்டு தான் வரணும். If you are living with the presence, if you are living with the fire of God, அந்த அக்கினியோடு கூட உங்க வாழ்க்கை இருக்குமே, ஆனா இந்த மாம்சம் அந்த இடத்துல நுழைய முடியாது. புரிஞ்சுதா? மாம்சம் நுழைய முடியாது. நுழைய முடியாத அந்த மாம்சத்திற்கு நீங்க சாப்பாடு கொடுக்க முடியாது. அது நல்ல பலனுள்ளதா மாறவும் மாறாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு பயம் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். என்ன? பரிசுத்தமா இருக்கணும்,
இது பரிசுத்தமான ஸ்தலம். தேவ பிரசன்னத்தை நான் சுமக்கிறேன், என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். ஆமென். அதுதான் தேவனுடைய அக்கினி. The presence of God, that is what you need. அதுதான் உங்களுக்கு தேவை. Understand the difference between what you want and what you need. Most of the times people won't tell you what you need, but the deception will only come in the things what you want. உங்களுக்கு என்ன தேவை, முக்கியமா எது உங்களுக்கு நிச்சயமாக தேவை, அல்லேலூயா, அதை சுத்தி இருக்கிறவங்களோ இல்ல சத்துரு உங்ககிட்ட சொல்ல மாட்டான். உங்களுக்கு சும்மா வேணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு ஃபோன் இருந்தா போதும்ன்றது பரவாயில்ல, தேவை, ஒரு ஃபோனு தேவை தான், பேசணும், காரியங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், தேவை. ஆனா இந்த ஃபோனு தான் வேணும், இந்த காசுல தான் வேணும்னு சொல்றதுதான் தேவையற்ற காரியம். புரிஞ்சுச்சா? நிறைய பேர் இதுல தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இது இருந்தா சரிங்கன்றது தவறு கிடையாது, பயன்படுத்த தேவைப்பட்டா நல்லது, யூஸ் பண்ணுங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா இதுதான் வேணும், ஏன் காட்டிக்கிறதுக்காக தான் வேணும், ஏன் இவங்க கிட்ட எடுத்து அப்படி இப்படி வீசி வீசி நம்ம பேசணும், இதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா என்னால் நிச்சயமாகவே சொல்ல முடியும், பரிசுத்தாவின் பிரசன்னம் இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இல்லவே இல்லை, தேவ பிரசன்னம் சுத்தமா கிடையாது. That is why we are going for such things. அதனால தான் இப்பேற்பட்ட காரியங்களை போய் நம்ம எடுத்துக்கொள்கிறோம், வாங்கி கொள்ளுகிறோம். வந்தாக்கு நீங்க காட்டுறதுக்காக நீங்க செய்றீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களை நடத்தல. Hallelujah. Amen. I'm sorry, I'm talking the truth. Hallelujah. Praise God. தேவ பிரசன்னம். கடைசியாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter number 3 verse number 13 onwards. வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த அக்கினி பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதே நேரத்தில் எதையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்றதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் அக்கினி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் சபையில் உட்கார்ந்து, சர்ச்சில் உட்கார்ந்து, கூட்டங்களில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது எல்லாருமே ஒரே விதத்தில் தெரியப்படுவாங்க, எல்லாருமே தேவனுடைய வார்த்தை தான் கேட்குறாங்க அப்படின்ற விதத்தில் இருக்கும். ஆனால் இந்த அக்கினி அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்கினி வரும்பொழுது தான் உண்மையிலே யார் இருக்கிறா, உண்மையிலே யார் ஆண்டவருக்காக வாழ்கிறா, இல்லை உண்மையிலே யார் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறா என்பதற்கும், யாரெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க என்பதற்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த அக்கினி அந்த வேலை தான் செய்தான். ஒரு மனுஷனே அது சோதிக்குதான், அவனுடைய கிரியைகள் எப்பேற்பட்டது என்கிறத இந்த அக்கினி சோதிக்குதான். ஆண்டவரே நான் உமக்காக உண்மையா இருப்பேன், ஆரம்பத்தில் ஒப்பு கொடுத்து பாதையில காணாம போயிட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே நான் உமக்காக நிச்சயமாக ஊழியம் செய்வேன், ஆண்டவரே நான் உமக்காக என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆண்டவரே நான் உமக்காக இந்த பொருத்தனை செஞ்சிருக்கிறேன், கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு பாதியில they are gone, disappear. அப்படி இருக்கும்போது என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. என்னங்க பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லையே. மனிதர்கள் சொல்லக்கூடிய காரணம் எல்லாமே என்ன காரணத்தை சொல்றாங்க? இப்ப பிரேயர் மீட்டிங்கை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா, இல்ல ஜெபத்திற்கு வராம இருக்கணும்னு சொன்னா சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே என்னென்ன காரணம் சொல்றாங்க? வயல்வெளியில வேலை இருக்கு, மாடை வாங்கினேன், கல்யாணம் நடக்குதுங்க, அதற்கு பிஸியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? பிரேயர் மீட்டிங் வந்தா என்ன நடக்குது? பிரேயர் மீட்டிங் வந்தா என்ன நடக்குது? ஆண்டவர் உதவி செய்யறாரா? ஆண்டவர் பேசுறாரா? ஆண்டவர் நம்மள ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மள திருத்தணும்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாரா? ஆண்டவர் பேசுறாரு, ஓகே. இதை நம்ம அவாய்ட் பண்றதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. இதை தவிர்க்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும் போதும் கூட நம்ம
நம்ம நிறைய பேர் இதை தவிர்க்கணும்னு யோசிக்கிறோம், வேண்டான்னு நினைக்கிறோம். We feel that it is not so important to us when compared to the things of the world. Right? The things of the world, they don't help you in any way. உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலுமே உதவி செய்கிறது இல்லை. ஏன்? ரொம்ப உதவி செய்யுதுன்னு சொன்னால் கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அந்த பணத்தை நீங்கள் காப்பாற்ற முடியாது. கொஞ்ச நாள் அது செலவு செஞ்சுட்டு அது முடிஞ்சிடும். அதுக்கு மேலே என்னங்க வாழ்க்கை? ஆமென். பிரைஸ் காட். அப்புறம் கடைசியில் மறுபடியும் நம்ம வந்து நிற்போம். என்ன நிற்போம்? ஜெபிக்க முடியல பிரதர், ப்ரேயர் பண்ண முடியல பிரதர், கொஞ்சம் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு வருவீங்க. யோசிச்சு பாருங்க, யாருக்குங்க ப்ரேயர் பண்ணோம்? என் பையனுக்கு ப்ரேயர் பண்ணோம், சரி. என் பொண்ணுக்கு ப்ரேயர் பண்ணோம், சரி. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணோம், சரி. நீங்க பண்றது தானே. அதான் பிரதர், என்னால் பண்ண முடியல பிரதர், ப்ரேயர் பண்ண முடியல, அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரேன். என்ன நீங்கள் ப்ரேயர் பண்ண முடியலன்னு சொல்லி நீங்கள் சர்ச்சுக்கு வரல, ப்ரேயர் பண்ணணுன்றதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க. அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணக்கூடிய நபராய் போகணும், அதற்காக தான் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க. ப்ரேயர் பண்ண முடியல, அதனால் நான் சர்ச்சுக்கு போயிட்டு அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதற்காக சர்ச்சுக்கு யாருமே வர வேண்டாம். சொல்றது புரியுது இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் காட். 2 காரியம் உண்டு. இயேசுவின் ரத்தம், ஆவின் அக்கினி. ஆமென். பரிசுத்த ஆவின் அக்கினி. இது ரெண்டுமே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். 100%. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது ரெண்டையுமே பெற்றவராக உடையவராக இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவருடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்களேன், அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 12 13 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8 12 13. ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆவினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அதற்கு 2 காரியம் உதவியா இருக்கும். அவருடைய ரத்தம், அவருடைய அக்கினி. ஆமே. ஆவிக்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு தேவை. இது இருந்தால் நிச்சயமாகவே பிழைத்துக் கொள்ள முடியும். ஆமே. பிரைஸ் காட். இது எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க எனக்கு தெரியல. பட் காட் ஹஸ் ஸ்போக்கன் டு யூ. ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே பேசி இருக்கிறார். ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். மாம்சத்தை மேற்கொள்ளணும் பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர், இன்னொரு வாட்டி யாருமே தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. அல்லேலூயா. யாருமே தயவு செஞ்சு வந்து என்கிட்ட மேற்கொள்ள முடியல பிரதர்ன்னு சொல்லி சொல்லாதீங்க. எல்லாமே பைபிளில் இருக்கு. டைம் எடுத்து பைபிளை படிங்க. இன்னும் விசுவாசியாவே இருந்துட்டு ஊழியக்காரராக நடந்து கொள், அதெல்லாம் தேவையில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தயவு செய்து பலன் கொண்ட ஊழியக்காரர்களாக, ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய ஊழியக்காரர்களாக எழும்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம்.